ஒரு 3 ஃபேஸ் மோட்டாருடைய ஃபுல் லோடு கரண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த மோட்டாருடைய ஹெச்பி நமக்கு தெரியணும். அப்போ ஹெச்பி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 10 ஹெச்பி மோட்டார் இருக்குன்னா அந்த 10 ஹெச்பி இன்ட்டு 1.5 டைம்ஸால் பெருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு 15 ஆம்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த 10 ஹெச்பி மோட்டாருக்கு 15 ஆம்ஸ் தான் ஃபுல் லோடு கரண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மோட்டருக்கு நோ லோடு கரண்ட் கேட்குறாங்கன்னு எடுத்துக்குவோம். இப்படி நோ லோடு கரண்ட் கேட்கும்பொழுது இந்த ஃபுல் லோடு கரண்ட்டில் 30% தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த 30% பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4.5 ஆம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இந்த 10 ஹெச்பியோட நோ லோடு கரண்ட்டாக இருக்கும். இந்த 10 ஹெச்பி மோட்டாரை நம்ம டிஓஎல் ஸ்டார்டர்லையும் ஆன் பண்ணலாம், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்லையும் ஆன் பண்ணலாம். இப்படி டிஓஎல் ஸ்டார்டரில் ஆன் பண்ணும்போது அந்த மோட்டாருடைய ஃபுல் லோடு கரண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓஎல்ஆரில். இப்போ இந்த ஓஎல்ஆர் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் தான் தெரியும் நமக்கு அதனுடைய ஃபுல் லோடு கரண்ட்டுன்னுட்டு. அப்படி 15 ஆம்ஸில் நம்ம எடுக்கும்போது இந்த ஓஎல்ஆரோடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த 15 ஆம்ஸில் 20% பார்க்கணும். 20% பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபுல் லோடு கரண்ட் அதாவது இந்த 15 ஆம்ஸோட -3 ஆம்ஸ்ன்னு போடணும். -3 போட்டிங்கன்னா 12 ஆம்ஸ், ப்ளஸில் 3 போட்டிங்கன்னா 18 ஆம்ஸ். அப்போது 12லேருந்து 18 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஓஎல்ஆரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். 10 ஹெச்பி மோட்டாருக்கு டிஓஎல் ஸ்டார்டராக இருந்தால் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த மோட்டாருடைய ஃபுல் லோடு கரண்ட் 15 ஆம்ஸ்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதோட 0.6 நீங்கள் பெருக்கும்பொழுது 9 ஆம்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த 9 ஆம்ஸில் 20% பார்த்தீங்கன்னா 1.8 ஆம்ஸ். அப்போ இந்த 1.8 ஆம்ஸை அதனுடைய கரண்ட் அதாவது 9 ஆம்ஸ்லேருந்து கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7.2 ஆம்ஸ், 9லேருந்து 1.28 ஆம்ஸை வந்து கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 10.8 ஆம்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ 7.2லேருந்து 10.8 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ரிலே ரேஞ்சை தான் நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த 10 ஹெச்பி மோட்டாரை டிஓஎல் ஸ்டார்டரில் ஆன் பண்ணும்பொழுது அதனுடைய ஃபியூஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா அந்த மோட்டாருடைய ஃபுல் லோடு கரண்ட் இன்ட்டு 2 டைம்ஸ் இருக்கணும். இப்போ ஃபுல் லோடு கரண்ட் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 30 ஆம்ஸ். இதுவே டிஓஎல் ஸ்டார்டராக யூஸ் பண்ணால் 30 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஃபியூஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நீங்க வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அதனுடைய ஃபுல் லோடு கரண்ட் இன்ட்டு 1.5 டைம்ஸால பெருக்கணும். இப்படி பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் இன்ட்டு 1.5 ஆல பெருக்குனீங்கன்னா 25 ஆம்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த 25 ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபியூஸா. மோட்டாருடைய பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு அந்த மோட்டாருடைய சப்ளைக்கு பேரலா கெபாசிட்டரை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ 1 ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா 0.4 கேவிஆரை யூஸ் பண்ணலாம். அப்போ 10 ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா 0.4 ஆல பெருக்கும்போது 4 கேவிஆர் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.